ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். காதலிக்கிறதுக்கு யாருக்காவது பயமா இருக்கா? நிஜமா சொல்லுங்க. காதலுக்கு நாம பயப்படல. காதலிச்சா நமக்குள்ள இருக்கிற அந்த பெரிய மனுஷன் ஈகோ அழிய போகுதேன்னு தான் பயப்படுறோம். அந்த ஈகோங்கிற செத்த தோலை உடைச்சு எரிஞ்சிட்டு உண்மையா காதலிக்க நீங்க ரெடியா? வாங்க இன்னைக்கு அத பத்தி பேசுவோம். இன்னைக்கு உலகத்துல சாப்பாட்டை பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஆனா காதலை பத்தி தெரியாதவங்க தான் அதிகம். ஓஷோ என்ன சொல்றாருன்னா, காதல்ங்கிறது நம்ம ஆத்மாவோட சாப்பாடு. ஆனா நாம அந்த சாப்பாடே இல்லாம ரொம்ப காலமா பட்டினியா கிடக்குறோம். அதனாலதான் நமக்கு காதலை பத்தி ஒரு தப்பான புரிதல் இருக்கு. இன்னைக்கு நாம அந்த ஈகோ கவசத்தை எப்படி உடைக்கிறதுன்னு பார்க்க போறோம். நம்ம ஈகோ எப்படி தொடங்குச்சு தெரியுமா? ஒரு குழந்தை பிறக்கும்போது அது ரொம்ப உதவியற்ற நிலையில இருக்கு. ஆனா அந்த தப்பான புரிதல் அங்கேயே ஆரம்பிக்குது. குழந்தை நினைக்குது, நான் அழுதா அம்மா வராங்க, எனக்கு பசிச்சா பால் கிடைக்குது, அப்போ நான் தான் இந்த உலகத்தோட சக்கரவர்த்தி. இந்த டிக்டேட்டர் மைண்ட் செட் 7 வயசுக்குள்ள நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சிருது. உண்மையில் நம்ம மத்தவங்கள சார்ந்து இருக்கும். ஆனா நம்ம எல்லாரையும் ஆட்டி படைக்கிறதா நினைச்சுக்கிறோம். இந்த ஈகோ ஒரு பயணி மேல படிகிற தூசு மாதிரி. ஒரு விதையோட ஓடு இருக்கே, அது செடி வர வரைக்கும் தான் பாதுகாப்பு. ஆனா அந்த ஓடு உடையாம இருந்தா செடியே முளைக்காது. அதே மாதிரிதான் நம்ம ஈகோவும். அது ஒரு சிறை மாதிரி நம்மள சுத்தி இருக்கு. இந்த ஓடு உடையாத வரைக்கும் நம்ம உண்மையா காதலிக்கவே முடியாது. ஏன்னா ஈகோ எப்போதும் ஆதிக்கம் செலுத்ததான் பார்க்கும். ஆனா காதல் சரணடைதல் தான் மலரும். வாழ்க்கைய வெறும் கணக்கு வழக்கா மேத்ஸ் மாதிரி பார்த்தா அது ரொம்ப போர் அடிக்கும். அது வெறும் உரைநடை மாதிரி. ஆனா காதலோட மொழி கவிதை. ஈகோ இருக்கிற இடத்துல கவிதை இருக்காது. ஈகோவை ஓரமா வச்சுட்டு பார்த்தாதான் வாழ்க்கையோட அழகு தெரியும். உங்க பார்ட்னரை நீங்க அதிகாரம் பண்ண நினைக்கிறது அன்பே கிடையாது. அது ஒரு விதமான போர். ஓஷோ ஒரு சீக்ரெட் சொல்றாரு, உங்க அப்பா அம்மாவை கொன்னுடுங்க. ஐயோ, நிஜமா இல்லைங்க. உங்களுக்குள்ள ஒலிச்சுக்கிட்டே இருக்கிற அவங்க குரலை, அவங்க கொடுத்த கண்டிஷன்களை அழிச்சிடுங்கன்னு சொல்றாரு. நம்ம பார்ட்னர் வேற ஒரு பெண்ணையோ ஆணையோ பார்க்கும்போது நமக்கு ஏன் கோபம் வருது? ஏன்னா நம்ம அம்மா அந்த சூழ்நிலையில எப்படி ரியாக்ட் பண்ணாங்களோ அதே ரோபோட் மாதிரி நாமளும் பண்றோம். இந்த பழைய டேப்புகளை அழிச்சாதான் நாம ஒரு சுதந்திரமான மனிதனா மாற முடியும். உண்மையான மெச்சூர் பர்சன் யாரு தெரியுமா? தனியா இருக்கும்போது கூட சந்தோஷமா ஒரு பாட்டு மாதிரி இருக்கிறவங்க தான். அவங்களுக்கு மத்தவங்க வேணும்ன்ற தேவை இருக்காது. ஆனா அவங்க அன்பை பகிர்ந்துக்க விரும்புவாங்க. நீங்க உங்க பார்ட்னருக்கு கொடுக்க வேண்டிய முதல் கிஃப்ட் சுதந்திரம். அவங்கள உங்க சிறையில வைக்காம அவங்க அவங்களாவே இருக்க விடுங்க. 1. கவனிக்க ஆரம்பிங்க. உங்க உள்ளுக்குள்ள ஈகோ எப்போ பேச ஆரம்பிக்குதுன்னு கவனிங்க. 2. சரணடையுங்க. காதல்ல ஜெயிக்க பார்க்காதீங்க, தோத்து போக தயாரா இருங்க. 3. புதுசா ஏதாச்சும் பண்ணுங்க. உங்க அம்மா அப்பா பண்ணாத ஒரு விஷயத்த உங்க பார்ட்னர் கிட்ட பண்ணுங்க. அவங்க வேற ஒருத்தரை ரசிச்சா நீங்களும் சேர்ந்து ரசிங்க. முடிவா, ஈகோங்கிறது ஒரு இருட்டு மாதிரி. அந்த இருட்டை அடிக்க முடியாது. அங்க காதல்ன்ற வெளிச்சத்தை கொண்டு வந்தா இருட்டு தானா போயிடும். உங்க ஈகோ கவசத்தை உடைச்சு அன்போட கவிதைய அனுபவிக்க தயாரா இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க பார்ட்னருக்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நீங்க எப்போ கடைசியா உங்க ஈகோவை விட்டு கொடுத்தீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.